இரவில் அரை நிர்வாணமாக்கப்பட்ட தமிழர்கள் அம்பலமாகும் அதிர்ச்சி தகவல்கள். முல்லைத்தீவில் மீட்கப்பட்ட வெளிநாட்டு கைக்குண்டு. இந்தியாவுடனான மோதல் ஏற்பட்ட பேரிழப்பு. முல்லைத்தீவு மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு முன்பாக கைக்குண்டொன்று மீட்கப்பட்டுள்ளது. மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு முன்பாக புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட வீதிகளுக்கு அருகாமையில் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட சிதைந்த கைக்குண்டு ஒன்றே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் மாஞ்சோலை வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி முள்ளியவளை போலீஸ் நிலையத்திற்கு அறிவித்துள்ளார். இந்த நிலையில் முள்ளியவளை போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழுவினால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வெடுக்குநாரிமலையில் நேற்றிரவு இடம்பெற்ற சிவராத்திரி பூஜை வழிபாடுகளின் போது திடீரென நுழைந்த போலீசார் 8 பேரை கைது செய்து அரை நிர்வாணமாக தூக்கி சென்றதாக பொத்துவில் தொடக்கம் போலிகண்டி வரையான மக்கள் எழுச்சி இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் வேலன் சுவாமிகள் தெரிவித்துள்ளார். வெடுக்குநாரிமலையில் ஆலய நிர்வாகத்தினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட பூஜை நிகழ்வுகளை தடுத்து நிறுத்திய போலீசாரின் செயற்பாடு தொடர்பில் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு விளக்கம் அளிக்கும் போதே இதனை தெரிவித்துள்ளார். வெடுக்குநாரிமலை ஆலயத்தின் வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த போது 8 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு அரை நிர்வாணமாக தூக்கிச் செல்லப்பட்ட சம்பவம் கண்டிக்கத்தக்கது. வெடுக்குநாரிமலையில் ஆலய நிர்வாகத்தினரால் நேற்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பூஜை நிகழ்வுகளில் எவ்வித தவறும் இல்லை என வவுனியா நீதிமன்ற நீதிபதி அறிவித்துள்ளார். இருப்பினும் நீதிமன்ற கட்டளையின்றி நீதிமன்ற உத்தரவினையும் மீறி போலீசார் தன்னிச்சையாக பல உத்தரவுகளை வெளியிட்டு அடாவடியாக செயற்பட்டு வருகின்றனர். மேலும் கைது செய்யப்பட்ட சிறையில் அடைக்கப்பட்ட பின்னரே அவர்கள் தொடர்பில் பல ஆதாரங்களை கைது செய்யப்பட்டமைக்கான பதிவுகளையும் போலீசார் தேடி வருவதாகவும் கூறியுள்ளார். ஸ்ரீலங்காவின் அதிபராக தான் பணியாற்றிய காலத்தில் உலகின் 72 பணக்கார நாடுகளின் பட்டியலில் இலங்கை இடம் பிடித்திருந்ததாக முன்னாள் அதிபர் சந்திரிகா பண்டாரநாயக்க தெரிவித்துள்ளார். தனது 11 வருட ஆட்சி காலம் இலங்கையின் மிக செழிப்பான காலமாக திகழ்ந்தது என சந்திரிகா பண்டாரநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இலங்கையில் தனக்கு முன்னதான ஆட்சி காலத்தில் காணப்பட்ட ஊழல் நடவடிக்கைகளை தான் முற்றாக அளித்திருந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கையை மேம்படுத்த மற்றும் அபிவிருத்தி செய்ய தேவையான பல நடவடிக்கைகளை தான் முன்னெடுத்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஒரு நாட்டின் நிலையை மேம்படுத்த இவ்வாறான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என சந்திரிகா பண்டாரநாயக்க தெரிவித்துள்ளார். மாறாக தற்போதைய ஆட்சியாளர்களால் முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள் இலங்கையின் நிலையை மேலும் மோசமடைய செய்துள்ளதாக சந்திரிகா பண்டாரநாயக்க கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தன்னை ஆட்சி கட்டிலிருந்து சர்வதேச சக்திகள் அகற்றியதாக கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்த குற்றச்சாட்டு நகைப்புக்குரியது என நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். நுகேகொட நாவல பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கோட்டாபய ராஜபக்ஷவை அதிபர் பதவியிலிருந்து வெளியேற்ற தேசிய மற்றும் சர்வதேச சூழ்ச்சிகள் எதுவும் முன்னெடுக்கப்படவில்லை. அவரது முட்டாள்தனமான நிர்வாகத்தால் பாரிய விளைவுகள் ஏற்பட்டன. முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்ஷ பொருளாதார படுகொலையாளி என்று உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஆகவே கடந்த காலம் பற்றி புத்தகம் எழுதுவது பயனற்றது. ராஜபக்ஷக்களின் வியாக்கியானத்தை நாட்டு மக்கள் கவனத்தில் கொள்வதில்லை என்றார். தேசிய மற்றும் சர்வதேசத்தின் சதியினால் தான் அதிபர் பதவியிலிருந்து வெளியேற்றப்பட்டதாக கோட்டாபய ராஜபக்ஷ குறிப்பிடுவது நகைப்புக்குரியது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். போலீஸ் மா அதிபர் பதவிக்காலத்தை நிர்ணயிக்க புதிய சட்டம் அறிமுகம் செய்வது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. போலீஸ் மா அதிபர் பதவியை வகிப்பவர்கள் குறிப்பிட்ட ஓர் கால வரையறை வரையில் மட்டும் அந்த பதவியில் நீடிப்பதை உறுதி செய்யும் வகையில் புதிய சட்டம் ஒன்று அறிமுகம் செய்யப்பட உள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இது தொடர்பிலான யோசனையொன்று அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அரசியல் சாசன பேரவையின் பரிந்துரைக்கு அமைய ஜனாதிபதியினால் போலீஸ் மா அதிபர் நியமிக்க படுகின்றார். தற்போதைய சட்டங்களின் பிரகாரம் போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்படுபவர் ஓய்வு பெறும் வரையில் அல்லது பதவி நீக்கப்படும் வரையில் பதவியில் நீடிக்க முடியும். தற்பொழுது போலீஸ் மா அதிபர் பதவி குறித்து எவ்வித பதவிக்கால நிர்ணயமும் கிடையாது. நாட்டில் ஊழல் மோசடிகள் இடம்பெறுவதனை தடுக்கும் நோக்கில் போலீஸ் மா அதிபர் ஒருவர் பதவி வகிக்கக்கூடிய கால எல்லை நிர்ணயிக்கப்பட உள்ளதாக அரசாங்க தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன.
இந்தியாவுடன் மோதல் போக்கால் மாலைதீவில் சுற்றுலாத்துறை கடுமையாக பாதித்துள்ளதாக அந்நாட்டின் முன்னாள் அதிபர் நஷீத் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் கூறியதாவது: இந்தியாவுடன் மோதல் போக்கு மாலைதீவை மிகவும் பாதித்துள்ளது. இதை பற்றி நான் மிகவும் கவலைப்படுகின்றேன். மாலைதீவு மக்களும் வருந்துகின்றார்கள் என்று சொல்ல விரும்புகின்றேன். இது நடந்ததற்கு நாங்கள் வருந்துகின்றோம். இந்திய மக்களிடம் மாலைதீவு மக்களின் சார்பாக மன்னிப்பு கேட்கின்றேன். விடுமுறை நாட்களில் இந்திய மக்கள் மாலைதீவுக்கு வர விரும்புவர். எங்கள் விருந்தோம்பலில் எந்த மாற்றமும் ஏற்படாது. மாலைதீவு அதிபர் முகமது முயிஸ் இந்திய ராணுவ வீரர்களை வெளியேற சொன்னபோது இந்தியா மாலைதீவு அரசாங்கத்திடம் நாம் விவாதிப்போம் என்று கூறியது. இதுபோன்ற விஷயங்களை கையாள்வதில் இந்தியா வரலாற்று பொறுப்பான அணுகுமுறையை கொண்டுள்ளது. அதிபர் முயிஸ் ரப்பர் தோட்டாக்கள், கண்ணீர் புகை குண்டுகளை வாங்க விரும்புகின்றார் என்று நினைக்கின்றேன். இவைகள் தேவை என்று அரசாங்கம் நினைத்தது மிகவும் துரதிர்ஷ்டவசமானது. துப்பாக்கி குழல் மூலம் ஆட்சி நடைபெறக்கூடாது. மாலைதீவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான சமீபத்திய பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒரு ஒப்பந்தமே அல்ல, அது உபகரணங்களை கையகப்படுத்துதலாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். வவுனியா வெடுக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் வழிபட்ட தமிழர்கள் மீது இலங்கை அரசு தாக்குதல் நடத்தி கைது செய்துள்ளது. இனவெறியின் உச்சம் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். வெடுக்குநாரிமலை சம்பவம் தொடர்பில் தனது எக்ஸ் பக்கத்தில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். குறித்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதாவது: ஈழத்தாயகத்தில் வவுனியா மாவட்டத்தில் அமைந்துள்ள வெடுக்குநாரிமலையில் சிவனிரவை முன்னிட்டு நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று வழிபட சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் உள்ளிட்ட தமிழர்களை தடுத்து அவர்கள் மீது இலங்கை இனவாத அரசின் காவல்துறை கொடுந்தாக்குதல் நடத்தியுள்ளது. வன்மையாக இது கண்டனத்துக்குரியது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். லண்டனில் உள்ள வெஸ்ட் மினிஸ்டரில் கடந்த வாரம் இடம்பெற்ற நிகழ்வில் தமிழர்களின் சுயநிர்ணய உரிமையை குற்றமற்றதாக்குமாறு இலங்கை அரசை இங்கிலாந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழர்கள் அமைப்பு மற்றும் பிரித்தானிய தமிழ் அமைப்புகளுடன் இணைந்து உலக தமிழர் ஒருங்கிணைப்பு குழு ஏற்பாடு செய்திருந்த குறித்த நிகழ்வில் மேற்படி அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் சர்வதேச அறிஞர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்களும் தமிழர் விடுதலை போராட்டத்திற்கு தமது ஒற்றுமையை வெளிப்படுத்தியுள்ளனர். தமிழ் சமூகத்திற்கு எதிரான மனித உரிமை மீறல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வரையிலும் நடந்த குற்றங்களுக்கு நீதி, உண்மை மற்றும் பொறுப்பு கூறல் ஆகியவற்றுக்கான கோரிக்கையில் அந்நாட்டின் தொழில் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் டேம்ஸ் யோபைன் மெக்டொனாக் தமிழ் சமூகத்திற்கு தனது தொடர்ச்சியான ஆதரவை இதன்போது வெளியிட்டுள்ளார்.